சரி, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நமது உடலோட மிக முக்கியமான அறை, அதாவது செல் அணுக்கரு, நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட திரைக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை தான் ஆழமா அலசப் போறோம். இந்த நுண்ணிய கட்டுப்பாட்டு மையத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கறது உண்மையிலேயே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத உங்க செல்களை கட்டுப்படுத்தி உங்க குணநலன்கள், உங்க ஆரோக்கியம், சொல்லப்போனா உங்க ஒட்டுமொத்த உயிர்ப்பிய தீர்மானிக்கிற மூளையா செயல்படுறது எது? அதுதான் இன்னைக்கு நாம பேச போற அணுக்கரு. இது வெறும் ஒரு செல் உறுப்பு கிடையாதுங்க, உங்களை நீங்களா வச்சிருக்கிற ஒரு ரகசிய பெட்டகம். ஒரு சாதாரண விலங்கு செல்லோட மையத்துல கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற இந்த அணுக்கருவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஏதோ மையத்துல இருக்கிற ஒரு புள்ளி மட்டும் இல்ல, நம்ம உடம்போட ஒவ்வொரு அசைவையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துற உச்சகட்ட கட்டுப்பாட்டு மையமே இதுதான். ஒரு பெரிய நகரத்தை இயக்குற தலைமைச் செயலகம் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பல ட்ரில்லியன் செல்களை இயக்குற மாஸ்டர் மைண்ட் இந்த அணுக்கருக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. ஆனா இந்த மைக்ரோஸ்கோபிக் உலகத்தை நாம ஒரே ராத்திரியில கண்டுபிடிச்சிடல. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா 1665ல ராபர்ட் ஹூக் செல்களை வெறும் காலி அறைகளாத்தான் கண்டுபிடிச்சார். ஆனா அந்த அறைகளுக்குள்ள இருக்கிற அணுக்கரு அப்படிங்கிற பாஸ கண்டுபிடிக்க நாம 1831 வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தது. ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிறவர் தான் முதலா ஆர்கிட் வேர்கள்ல இந்த கோள வடிவ அணுக்கருவை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம்தான் உயிரினங்களோட உண்மையான இயக்கமே நமக்கு புரிய தொடங்குச்சு. இப்போ பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் இந்த அணுக்கரு தான் 2 மாபெரும் பிரிவுகளா பிரிக்குது. நம்மள மாதிரி யூகேரியோட்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பான உரை கொண்ட உண்மையான அணுக்கரு இருக்கு. இதனால நம்மளோட அதிமுக்கியமான டிஎன்ஏ ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்படுது. ஆனா பல பாக்டீரியாக்கள் மாதிரியான பழமையான ப்ரோகேரியோட்டுகள்ல அப்படி ஒரு பாதுகாப்பு அரண்லாம் கிடையாது. அதோட டிஎன்ஏ எந்த பாதுகாப்பும் இல்லாம செல்லுக்குள்ள ரொம்ப சுதந்திரமா மிதந்துகிட்டு இருக்கும். இந்த 2 வித்தியாசமான செல்லுலார் உலகங்களும் வெவ்வேறு வகையான எந்திரங்களை தான் பயன்படுத்துது. உதாரணமா புரதங்களை உருவாக்குற ரைபோசோம்கள் அப்படிங்கிற மெஷின்கள் எடுத்துக்கிட்டா, ப்ரோகேரியோட்டுகள் 70S அப்படின்னு சொல்ற சின்ன எளிமையான மெஷின்களை பயன்படுத்துது. ஆனா நம்மள மாதிரி யூகேரியோட்டுகள் 60S அப்புறம் 40S துணை அலகுகளை கொண்ட கொஞ்சம் பெரிய ரொம்பவே சிக்கலான மெஷின்களை பயன்படுத்துது. இது எப்படின்னா ஒரு சாதாரண சைக்கிளுக்கும் அதிநவீன காரோட என்ஜினுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. சரி, இப்போ நம்ம கட்டுப்பாட்டு மையத்தோட பலத்த பாதுகாப்புல இருக்கிற வெளி எல்லையான உட்கருவுறை, அதாவது நியூக்ளியர் என்வெலப் எப்படி கட்டப்பட்டு இருக்குன்னு பாப்போம். இதுக்குள்ள நுழையிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. அணுக்கருவோட உள்ள நுழையிறது ஒரு ஹை செக்யூரிட்டி பேங்க் லாக்கருக்குள்ள நுழையிற மாதிரி. முதல்ல ரைபோசோம்கள் நிறைந்த வெளிச்சவ்வு, அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, அதை தாண்டி மென்மையான உட்சவ்வு, இப்படி பல கடினமான அடுக்குகளை தாண்டணும். இதுக்கெல்லாம் மேல அணுக்கரு துளைகள் அப்படிங்கிற கடுமையான காவலாளிகளை தாண்டி தான் எந்த ஒரு மூலக்கூறும் உள்ள போகவோ வெளியே வரவும் முடியும். தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் உள்ள நுழைஞ்சிடவே முடியாது. இத்தனை பாதுகாப்பு அரங்கங்களையும் தாண்டி உள்ளே வந்த உடனே நாம நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிற ஒரு திரவத்தை அடைகிறோம். இந்த ஜெல்லி மாதிரியான மேட்ரிக்ஸ்ல தான் அணுக்கருவோட மிக முக்கியமான மிஷின்கள் எல்லாமே பாதுகாப்பாகவும் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமலும் பத்திரமா மிதக்குது. சொல்லப்போல இது ஒரு விலைமதிப்பற்ற பொருளை சுத்தி வச்சிருக்கிற குஷன் மாதிரி செயல்படுது. இந்த நியூக்ளியோபிளாசத்துல மிதக்கிற நம்மளோட மிக முக்கியமான உற்பத்தி தொழிற்சாலை தான் நியூக்ளியோலஸ். இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு தனியா எந்த சுவர்களோ சவ்வுகளோ கிளையவே கிடையாது. இது முழுவதுமா ஒரு திறந்தவெளி தொழிற்சாலை. இந்த அடர்த்தியான கோளப்பகுதி முழு செல்லோட உயிர்நாடுனே சொல்லலாம். ஏன்னா இங்கதான் ரைபோசோம் உற்பத்தி நடக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு புரதத்தையும் உருவாக்க பல்லாயிரம் கணக்கான ரைபோசோம் இயந்திரங்கள் தேவைப்படும். அந்த தொழிலாளர்களை இடைவிடாம உற்பத்தி செஞ்சு தள்ளுற பிரம்மாண்டமான ஃபேக்டரி தான் இந்த நியூக்ளியோலஸ். இந்த கட்டுப்பாட்டு மையத்தோட இன்னும் ஆழத்துக்கு போகும்போது அந்த ஜெல்லி மாதிரியான திரவத்துல மிதக்கிற உயிரோட முதன்மை நீள வரைபடத்தை, அதாவது மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை நாம சந்திக்கிறோம். அதுதான் குரோமாட்டின். உங்களை நீங்களா செதுக்குன அந்த ரகசிய குறியீடுகள் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு தகவல் சொல்றேன், கேளுங்க. நம்மளோட ஒரே ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ இழைகளை நீட்டி வச்சா அது சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும். இவ்வளவு பெரிய இழைய கண்ணுக்கே தெரியாத ஒரு மிகச்சிறிய அணுக்கருவுக்குள்ள எப்படி அடைக்க முடியும்? இங்கதான் ஹிஸ்டோன் புரதங்கள் நமக்கு உதவுது. காத்தாடி நூலை கண்டுல சுத்துற மாதிரி நம்மளோட நீண்ட டிஎன்ஏ இழைகளை இந்த 8 ஹிஸ்டோன் புரதங்களை சுத்தி ரொம்ப நேர்த்தியா சுருட்டி வைக்கிறதால தான் இந்த நம்ப முடியாத குரோமாட்டின் வலையமைப்பு உருவாகுது. இப்போ இந்த நீல வரைபடங்கள்ல 2 நிலைகள் இருக்கு. முதல் நிலை யூக்ரோமாட்டின்.
இத ஒரு மாபெரும் லைப்ரரியில மேச மேல திறந்த வைக்கப்பட்ட புத்தகங்கள் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. இது நம்ம டிஎன்ஏவோட திறந்த செயலில் இருக்கிற பகுதி. புரத உற்பத்திக்காக இந்த பகுதி தான் தொடர்ந்து வாசிக்கப்பட்டு படியெடுக்கப்படுது. இதுவே ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படிங்கிறது பெட்டிகள்ல அடைச்சு பரன்மேல போடப்பட்ட பழைய ஆவணங்கள் மாதிரி. இது ரொம்ப இறுக்கமா சுருட்டப்பட்ட, இப்போதைக்கு பயன்பாட்டுல இல்லாத மரபணு காப்பகம். இது இப்போதைக்கு செல்லால படிக்கப்படுறது இல்லைனாலும் பிற்கால தேவைக்காகவோ இல்லனா செல்லோட பாதுகாப்புக்காகவோ ரொம்ப பத்திரமா சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. செல் தன்னை இரண்டா பிரிச்சுக்க தயாராகும்போது ஒரு பெரிய அற்புதம் நிகழும். பறந்து கிடக்கிற அந்த நூல் மாதிரியான குரோமாட்டின் வலையமைப்பு முழுவதுமே ரொம்ப அழகா இறுக்கமா சுருங்கி ஆங்கில எழுத்தான எக்ஸ் வடிவிலான சமச்சீரான அமைப்புகளா உருமாறும். பிரியும்போது எந்த ஒரு மரபணு தகவலும் சிதைஞ்சிடாம ரொம்ப பத்திரமா அடுத்த செல்லுக்கு கடத்தப்படவே இந்த ஏற்பாடு. இதத்தான் நாம குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட இந்த பயணத்தை சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மூதாதையர்களோட பரம்பரை வரலாற்றை பாதுகாப்பா சேமிக்கிறதுல இருந்து எந்த நிமிஷத்துல எந்த செல்லுக்கு எந்த புரதம் தேவை அப்படிங்கறத துல்லியமா கட்டளையிடுறது வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த அணுக்கரு தான் செய்யுது. சொல்லப்போனா இது வெறும் அணுக்கரு இல்லைங்க, உங்களை ஒவ்வொரு நொடியும் இயக்குற உங்க உடம்போட மாபெரும் கமாண்ட் சென்டர். இன்னைக்கு நம்ம தேடல முடிக்கும் இந்த தருவாயில ஒரு அற்புதமான உண்மைய நீங்க சிந்திச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். கண்ணுக்கே தெரியாத டிஎன்ஏ சரங்களை உள்ளடக்கிய ஒரு நுண்ணிய கோட்டை நீங்க எப்படி சிரிக்கிறீங்க, உங்க குரல் எப்படி ஒலிக்குது, உங்க கண்ணோட நிறம் என்ன அப்படிங்கறது உட்பட உங்க அடையாளத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் எப்படி இவ்ளோ துல்லியமா தீர்மானிக்குது. கற்பனைக்கு எட்டாத இந்த இயற்கை ஆச்சரியம் உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டு இருக்கு. அறிவியலோட இந்த மாபெரும் விந்தையை தொடர்ந்து தேடுங்க, ஆச்சரியப்படுங்க.